சுபா 1 மணி நேரமா டூன்னு இதையே பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு முக்கியமான மேட்ச் வேற இருக்கு. மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா இவன் என்னடா காலையில இருந்து டூன்னு இதையே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். சரி, அவன் குட்டி பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஏதோ டிவியில கலர் கலரா வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சேனலை மாத்தினாலும் அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்ப கிரிக்கெட் மேட்ச் வச்சா கூட அதுல பேட்டு பால் எல்லாம் பார்த்தா அதையும் பார்த்துட்டு டூடுன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். சரி, பேசாம சேனலை மாத்தி மேட்ச் வச்சு பார்ப்போம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ரோஹித் சர்மாவை ஜாயின் பண்ண இப்ப உள்ள வந்திருக்காரு தி கிரேட் விராட் கோலி, GOAT தி கோட். ஐயோ, நம்ம சேனலை மாத்தினதை கண்டுபிடிச்சிட்டானோ? என்னடா தங்கம் டூடு, அது மீன் போயிடுச்சுன்னு பாக்குறியா? மீன் போனா போட்டோம், அங்க பாரு டிவில அங்கிள்ஸ் எல்லாம் பேட்டு பால் எல்லாம் வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. உனக்கு பேட்டு பால்னா பிடிக்கும்ல, அங்க பாருடா. என்னடா அது செல்லம், டூடு பாட்டு வரலன்னு பாக்குறியா? நீ அங்க அங்கிள் பேட்டு பால் விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு, அப்பா உனக்காக டூடு பாட்டு பாட்டுட்டான். அது இருற ஒரு 5 நிமிஷம் தான், அப்பா ஒரு முக்கியமான மேட்ச் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு டூடு வச்சு தரேன். ஐயோ, என்னையும் அழ ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஒண்ணும் இல்லம்மா, அவன் சும்மா ஏதோ பொம்மை வேணும்னு கேட்டு அழுதுட்டு இருக்கான். ஐயோ, என்ன வேணும்னாலும் கொடுங்க, அவனை அழ வைக்காதீங்க, எனக்கு இங்க வேலை இருக்கு. சரி, நீ வேலையை பாரு, நான் அவனை பாத்துக்கிறேன். சரிங்க, அவனை அழ வைக்காம பாருங்க. டேய், என்னடா ஒரு மேட்ச் பார்க்க கூட விட மாட்டேங்கிற? சரி, என்ன இப்போ உனக்கு டூடு தானே வேணும், இரு வைக்கிறேன், அழாத. குட்டி பையனாச்சே, எப்படியாவது ஏமாத்தி கொஞ்ச நேரம் மேட்ச் பாத்திரலான்னு பார்த்தா ரொம்ப உஷாரா இருக்கான். ஐயோ, இன்னைக்கு முக்கியமான மேட்ச், கொஞ்ச நேரமாவது பாக்கலான்னு பார்த்தா இவன் என்னடானா காலையில இருந்து டுன்னு இதையே வச்சுக்கிட்டு இருக்கான். டேய், டூன்னு பாக்குறதெல்லாம் சரிதான், அது ஏன்டா இப்படி கழுத்தை திரும்பி பாத்துக்கிட்டு இருக்க? கழுத்து வலிக்கு போகுது, அப்படி திரும்பி நின்னு பாருடா. சொல்றத கேக்குறானான்னு பாரு, சொல்ல திரும்பவும் அதே தான் பண்றான். அப்படியே அவன் அம்மா மாதிரி. சரி, இவன் அம்மாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இவனுக்கும் ஐஸ் வச்சு பார்க்கலாம். டேய் ஆதிச்செல்லம், பேபி ஷார்க் சூப்பரா இருக்கா? அது அப்படி இல்லடா, அப்பா சொல்லித்தரேன் பாரு. Baby shark do baby shark do baby shark. சூப்பர் ராதிச்செல்லம், அப்படிதான், அப்படியே பாடிட்டே இருப்பாக்கலாம். அப்படிதான், சூப்பர் டாதி. அப்படியே அவன் பாடிக்கிட்டே இருக்கட்டும், நைஸா சேனலை மாத்திரலாம். சூப்பர் டாதி, சூப்பரா பாடுறியே. விராட் கோலியோட 50 வருது, 76வது ஒன் டே இன்டர்நேஷனல் ஹாஃப் செஞ்சுரி. ஐயோ டே, சரி அழுதுறாத, இரு வைக்கிறேன். சே, இவனை ஏமாத்தவே முடியலையே. ஹாராஜான் இருந்துகிட்டு எவ்வளவு உஷாரா இருக்கான். இன்னைக்கு டுன்னு இன்னைக்கு பூரா இதை தான் வச்சிருப்பான். இன்னைக்கு மேட்ச் பார்த்தா மாதிரி தான். இவனை வச்சுக்கிட்டு மேட்சும் பார்க்க முடியாது, ஒன்னும் பார்க்க முடியாது. அப்புறம் இதுக்கு இந்த ரிமோட்டு போ. வாடா அம்மோ, என்ன நீ இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? யூனிஃபார்முக்கு சூடு வைக்கிறாளா? ஓ, அயன் பண்றாளா? சரிடா அம்மோ, போய் ரெடியாவு போ.
அது ஒண்ணும் இல்லடாமோ, இன்னைக்கு டிவில முக்கியமான ஒரு மேட்ச் இருக்கு. அப்பா கொஞ்ச நேரம் மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஆதி என்னடானா காலையில இருந்து டுன்னு இந்த பேபி ஷார்க்கே வச்சுட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் அப்பா மேட்ச் பாத்துக்கிறேன்னு சேனலை மாத்தினா உடனே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான்டா. அதுவாப்பா, அது ஆதி குட்டாக்கு பேபி சாக் தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே டிவில பேபி சாக் வச்சு பார்த்துட்டே தான் இருப்பா. அம்மா மம்ம கொடுக்கும் போதும் பேபி சாக் வச்சாதான் மம்ம சாப்பிடுவான். அப்புறம் விளையாடும் போதும் பேபி சாக்கே தான் வச்சு பார்த்துட்டு இருப்பா. அவனுக்கு பேபி சாக்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஆமாண்டா, அதான் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பாவை மேட்ச் பார்க்க கூட விட மாட்டேங்கிறான். ஆமாப்பா, ஆதி குட்டா பேபி சாக் பார்த்தா நம்மள எதுவுமே மாட்ட விட மாட்டா. பாப்பா கூட டாம் கேட் வைக்க சொன்னா ஆதி வைக்கவே மாட்டா. பேபி சாக்கே தான் வேணும்னு சொல்லுவா. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு ஒரு நாள் இவன் பேபி சாக் பார்த்துட்டே இருந்தானா, அப்ப கரண்ட் போயிட்டு அப்போ ஒரே அழுதுட்டே இருந்தான். அப்புறம் அம்மா போன்ல பேபி சாக் வச்சப்பதான் அப்புறம் அழுவாம இருந்தான். அது வரைக்கும் அழுதுட்டே இருந்தான்ப்பா. அதுக்கு பேபி சாக்னா அவ்வளோ பிடிக்கும். ஆமா அம்மு, இப்ப கூட நான் சேனலை மாத்துறேன்னு போது அழுதான். சரி பரவாயில்ல விடு, அவன் பாக்கட்டும். அப்பா இருங்க, உங்களுக்கு மேட்ச் பார்க்கணுமா? இங்க நான் ஆதி குட்டா கிட்ட சொல்லடா. நான் சொன்னா ஆதி குட்டா கேப்பா. ஆதி குட்டா, என்னடா எப்ப பார்த்தாலும் பேபி சாக்கே பார்த்துட்டு இருக்க? யாடி அப்பா மேட்ச் பார்க்கட்டும், நம்ம அந்த பக்கமா போய் விளையாடலாம் வா. யாரு குட்டா, அக்கா சொன்னா கேட்கணும். அப்பாக்கு ரிமோட் கொடு. அப்பா மேட்ச் பார்க்கட்டும், நம்ம அந்த பக்கமா போய் பொம்மை வச்சு விளையாடலாம் வா. என்னடா ஆரி குட்டா, அப்பா பாவம்ல, அப்பா மேட்ச் பார்க்கட்டும். இது அக்கா சேனல் மாட்ட போட. பாத்தியாடா அம்மு, சேனலை மாத்துறேன்னு சொன்னதும் ரிமோட்டை தூக்கிட்டான். சரியான கேடி பையனா இருக்கான். ஆமாப்பா, இந்த ஆரி குட்டா எப்பவுமே இப்படிதான், ரொம்ப குறும்பு. சரி விட்றாமோ, குட்டி பையன் தானே, பாவம் பார்த்துட்டு போட்டும். அப்பா வேணும்னா போன்ல மேட்ச் பாத்துக்கிறேன். பாப்பா இருங்க, நீங்க தானே சொன்னீங்க போன்ல ரொம்ப நேரமா பார்த்தா கண்ணு வலிக்கும்னு. ஆமாண்டா அம்மு, போன்ல ரொம்ப நேரம் மேட்ச் பார்த்தா கண்ணு வலிக்கும். அதான் சரி கொஞ்ச நேரம் டிவியில பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் தான் விட மாட்டேங்கிறானே. அவன் பேபி ஷார்க் தான் வேணுங்கிறான். சரி அவன் அதையே பார்க்கட்டும், அப்பா போன்ல பாத்துக்கிறேன். இல்லப்பா வேண்டாம், இருங்க, போன்ல பார்க்காதீங்க. போன் பார்த்தா கண்ணு வலிக்கும். இருங்க ஆதி குட்டா, ரிமோட் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் உங்களுக்கு ரிமோட் வாங்கி தரேன். என்ன ஐடியாடா? இவ்வளோ நேரம் நான் உட்காந்து அவன்கிட்ட சேனலை மாத்துறேன்னு போராடிக்கிட்டு இருக்கேன். அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப உஷாரா இருக்கான். என்ன பண்ணாலும் அவன் சேனல் மாத்த விட மாட்டான். இல்லப்பா இருங்க, பாப்பா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப ஆதி குட்டா ரிமோட் தந்துடுவா. நீங்க இருங்க, நான் வரேன். ரிமோட்டை வாங்குறதுக்கு இவ என்ன ஐடியா பண்ண போறா? பியாரி, இங்க பத்தியா உனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன். உனக்கு பிடிக்கும்ல, இது கீழே விட்டா அப்படியே ஓடும். வா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஸ்பைடர்மேன் வச்சு விளையாடலாமா? அப்பனா ரிமோட் அப்பா கிட்ட கூட்டிட்டு வா, நம்ம ஸ்பைடர்மேன் கூட ஓடி போட்டு விளையாடலாம். பரவாயில்லையடாமோ, அப்பா காலையில இருந்து இந்த ரிமோட்டுக்காக தான் இவன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். நீ அழகா ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மையை கொண்டு வந்து அப்பாவுக்கு ரிமோட் வாங்கி கொடுத்துட்டியே. அந்த சொன்னேன்லப்பா, ஆதிக்கிட்ட இருந்து எப்படி ரிமோட் வாங்கணும்னு பாப்பாக்கு தெரியும். இப்ப பாத்தீங்களா, நான் சொன்னதும் ஆதி குட்ட உங்களுக்கு ரிமோட் கொடுத்துட்டேன். ஆமாண்டாமோ, இவன்கிட்ட இருந்து இந்த ரிமோட்டை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? ஆனா நீ பெரிய ஆள்டா, ஈஸியா ரிமோட்டை வாங்கி கொடுத்துட்டியே. அப்பாவோட அம்முக்குட்டி பிரில்லியன்ட் தான். சரியப்பா, நீங்க மேட்ச் பாருங்க, நானும் ஆதி குட்டாவோ அந்த பக்கமா போய் விளையாடுறோம். சரிடாமோ, தம்பியை பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கப்பா. பியாரி, வா நம்ம அந்த பக்கம் போய் ஸ்பைடர்மேன் வச்சு விளையாடலாம். அப்பாடா, ஒரு வழியா ரியா வந்ததுனால இப்ப ரிமோட் கிடைச்சது. இல்லைன்னா இன்னைக்கு மேட்சே பாத்துருக்க முடியாது. எப்படியோ ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இனியாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா மேட்ச் பார்க்கலாம். And yes, அங்க வந்துருச்சு விராட் கோலியோட 52வது ஒன் டே இன்டர்நேஷனல் 100. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். மேட்ச் பாக்குறீங்களா? காலையில இருந்து நாங்க எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா காலையில இருந்து எந்த வேலையும் செய்யாம இப்படி ஜாலியா உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க.
ஜாலியா மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கனா? ஏய், இவ்வளவு நேரம் உன் பையன் கூட போராடி போராடி இப்பதாண்டி என் கைக்கு ரிமோட்டே வந்தது. இப்பதான் மேட்ச் பார்க்கலாம்னு உட்காந்துருக்கேன். எங்க இப்ப உங்களுக்கு மேட்ச் பார்க்கறது ரொம்ப முக்கியமா? காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில சமைக்கணும், அப்புறம் ரியாவை கிளப்பி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் ஆதியை வேற குளிக்க வைக்கணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க இப்படி மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க பாருங்க, நான் ஆதியை குளிக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நேரமாச்சு. நீங்க அதுக்குள்ள ரியாவுக்கு அங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அவளுக்கு போய் லஞ்ச் பேக் பண்ணுங்க போங்க. ஏய் இருடி, இப்பதாண்டி மேட்ச் பார்க்கலாம்னு உட்காந்தா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் மேட்ச் பார்த்துட்டு வரதுக்குள்ள அவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும். அப்ப அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? நீங்க முதல்ல ரியாவை ரெடி பண்ணி அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து மேட்ச் பாருங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சிருமே. முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் யூடியூப்ல போடுவாங்க, அதை உட்காந்து பாருங்க. இப்ப முதல்ல போய் ரியாக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுங்க போங்க. எவ்வளவு வேலை கிடக்கு, உட்காந்து ஜாலியா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ஒருத்தனை இந்த வீட்ல மேட்ச் பார்க்க யாருமே விட மாட்டேங்கிறாங்க. சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன்.